ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்தில் எப்படி மெதுவடை செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். மழை நேரத்தில் சாதம் மீதமாயிட்டுனா கவலைப்பட தேவையில்லை. ஈவினிங் நேரத்தில் சுட சுட இப்படி மெதுவடை செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நிமிஷத்தில் காலியாயிரும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்த்தரலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மீதமான சாதம் எடுத்துருக்கிறேன். தண்ணி ஊற்றாத சாதம் தான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றின சாதம் எடுத்திங்கன்னா நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கிறேன். சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சதுனால உப்பு குறைவாக தான் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஊற வச்ச சாதம் எடுத்துருந்தீங்கன்னா தயிரை கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் முதல்ல ரைஸை சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான தயிரை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சா பிறகு மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா வடை தட்டுறதுக்கு வராது. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுறலாம். அப்படின்னா தான் அதில் சேர்த்துருக்கிற தயிரில் பச்சரிசி மாவு, ரவை எல்லாம் ஊறி மாவு நல்லா கெட்டியாக கிடைக்கும். வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ இது கூட நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எடுத்து வச்சுருந்த மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வடை தட்டுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்கிறது போல் இருந்ததுன்னா நீங்கள் பச்சரிசி மாவு அல்லது ரவை மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ வடை தட்டுறது எப்படிங்கிறத காட்டுறேன். உள்ளங்கைகளில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சென்டர் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிட்டு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே ரைட் ஹேண்டுக்கு மாற்றி எண்ணெய் சட்டிக்குள்ளே பொறுமையாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் மேலே தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மேலே கலர் சேஞ்ச் ஆனோன்னே வடையை அப்படியே லேசாக பரட்டி விட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் 4-5 வடை கூட தட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால என்னால் ரொம்ப போட முடியல. வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு கம்பி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 செகண்ட் வரைக்கும் எண்ணெய் வடியை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே போல் இன்னொரு வடை தட்டி காட்டுறேன். டீ டைம்க்கு ஏற்ற சுவையான மெதுவடை ரெடி.